ஒருத்தவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு நாங்கள் டிசைட் பண்ணுறோம்னாலே அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சர்ஜரி ஏதோ ஒரு மேஜர் ஆப்ரேஷன் அது பண்ணலைன்னா அவங்களுக்கு லைஃப் வந்து வெரி வெரி ஷார்ட் அப்படின்னு அதுக்குன்னு க்ரைட்டீரியாலாம் இருக்குது. டக்குன்னு ஒரு சின்ன ஒரு லிவர் டிசீஸுக்கே போய் லிவரை மாற்றி வைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதில் 3 ஸ்டெப்ஸ் வருது. சிலது அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது மெடிக்கல் டர்ம். அப்படி க்ரைட்டீரியானா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பேஷண்ட்டுடைய பிளட் பேராமீட்டர் ஒரு லெவலுக்கு மேலே மெடிக்கல் தெரப்பி எல்லாம் கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகாமல் ஒரு லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணால் தான் அவருக்கு லைஃப் வரும், இல்லைன்னா இந்த பேஷண்ட்டு இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது கம்மி தான். பட் நம்ம காமன் பப்ளிக் பார்க்குறது சிரோசிஸ். லிவர் ஒரு ட்ரிங்க்ஸ்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால ஃபேட்டி லிவர்னாலேயோ வைரஸ்னாலேயோ சிரோசிஸ் ஆயிடுது. அவங்கெல்லாம் ரெகுலராக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. டாக்டரை போய் பார்ப்பாங்க, அவங்க மெடிசன் எழுதி தருவாங்க, எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாம். ஆனாலும் ஒரு டயத்தில் அவங்க எத்தனை மாதமோ வருஷமோ டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்காது. அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், வந்தோம்லாம் இருக்காது. ஏதோ ஒரு டல்னஸ், வீக்காகவே இருப்பாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, மெல்டு ஸ்கோர்னு அது பேர். முதல்ல நான் சொன்னது கிங்ஸ் காலேஜ் க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம் அக்யூட் லிவர். பட் இந்த சிரோசிஸுக்கு அந்த க்ரைட்டீரியா பேர் மெல்டு ஸ்கோர்னு. பேஷண்ட்டுடைய பிளட் பேராமீட்டரில் சில பேராமீட்டரை சூஸ் பண்ணி இதுக்கு மேலே இருந்ததுன்னா இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ ஒரு நோயாளி வந்த உடனேயே, லிவர் வியாதி வந்த உடனே இந்த மாதிரி இதெல்லாம் அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அவங்க லேப் ரிப்போர்ட் பார்த்துட்டு இது வைக்கிறப்ப இதை நம்ம அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணுறப்ப இந்த இதுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம சர்ஜரியை பற்றி சொல்லி ஆகணும். அந்த சமயத்தில் நம்ம சர்ஜரியை பற்றி சொல்லாமல் இல்லை நீங்கள் இந்த மாத்திரை மருந்தே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் அப்படியே அவங்க போயிட்டு வந்துட்டும் தான் இருப்பாங்களே ஒழிய க்யூர் ஆகாது. ஸோ இதுதான் அது. குழந்தைகளுக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. சில குழந்தைகளுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், அது சின்ன குழந்தை. ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறப்பயே லிவருடைய ப்ராப்ளம் வந்ததுனால அதால் சர்வைவ் ஆக முடியாது. குழந்தைகளுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த வியாதி என்னன்னு கண்டுபிடிப்போம், ஏன் அவங்களுக்கு அந்த லிவர் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த லிவர் ப்ராப்ளத்துக்கு மெடிக்கலில் சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அது கொடுக்க முடியாது, சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டாக, அதுக்கு இந்த க்ரைட்டீரியா ஆல்ரெடி வேர்ல்டு லெவலில் ஃபிக்ஸ் பண்ண அந்த க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிட்டு, அவங்க அதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது போகும்.